கலைஞர் சொன்னார், கண்ணு கேட்டதுல எனக்கு கண்ணே தெரியல. நம்மளும் உணர்ந்து உங்களுக்கு கழுது வயசு என்ன ஆயிடுச்சு, 3வது அவருக்கு தெரியல உங்களுக்கு வயசு என்ன ஆயிடுச்சு. நீங்கள் 92 வயசுல இப்படியே வந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் இருந்தாங்க நாங்கள் பொறுப்பு 92 வயசு வரைக்கும் என்ன 92 வயசுல ஏன் சுற்றுறாருன்னா இப்படியே எவ்வளோ இவர் ஏன் இப்பொழுது ஏன்னா 92 வயசு வரைக்கும் இப்போ யாரும் சுற்று சொன்ன நீங்கள் அனுதாபத்தில் ஓட்டு போடும். அனுதாபத்தில் யாரும் ஓட்டு போட்டுறாதீங்க. மக்கள் உங்கள் கெஞ்சி கதிரி கேட்டீர்கள். உங்கள் 2 பேரும் அதிமுக திமுக விஷச்செடிகள், காலையில் போட்டு மதிக்க வேண்டிய விஷச்செடிகள். ஏன்னா அவன் தயசு விருந்தால கூட மிதிச்சுறாங்க. அந்த விஷம் கூட ஏறி உங்கள் தலையில் வந்து இலவசங்கிற பேரில் ஏதாவது கொடுத்துக்கிட்டு ஆனால் சூடு மிதிக்க சொல்கிறேன். சூடு மிதிக்க உங்கள் சூடு லெதர் தான் காலில் ஏறாதுல. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்காக நான் மக்களுக்காக. ஏன்னா வயிற்று பசினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரி, எனக்கு தெரியும் வயிறு பசினா அந்த சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வயிறு பசின்றான் தெரியும். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். மக்களே உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு நேரம் நீங்கள் சாப்பாடு ஒரு நேரம் தான் நான் கேட்குறேன். ஒரு நேரம் சோறு போட மாட்டேங்கன்னாலும் நானே என் மனைவி ஒரு நேரம் ஆகும். இல்லை நானே என் மனைவி அவங்க கை விட்டு கரண் அடித்து அவங்க 2 பேரும் எங்கேயும் படிச்சு நானே என் மனைவி வந்தால் நீங்கள் ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்களா? என் மக்கள் எல்லாம் போடுவோம். அப்படி இருக்க முடியாதற்காக நான் அடுத்த கையேந்திக்கிட்டு இருக்கணும். எனக்கு தேவையில்லை. 70,000 கோடி 80,000 கோடி ஊழல் பண்ணி வச்சுருக்காங்க. முரட்டு பணம் இருக்கணும், முரட்டு பணம் வச்சுருக்காங்க. அதிமுக திமுக எங்கிட்ட முரட்டு சக்தி முரட்டு இளைஞர் பணம் மனப்படம் பார்த்துக்கலாம். அப்படி அவங்க பணம் நம்ம பணம் பணம் படம் பார்த்துக்கணும். நல்லா எடுத்துருங்க. ஏன் 15 நிமிஷமா ஏன் எதுக்காக? ஏன்னா முரட்டு பணம் அவங்க வச்சுருக்காங்க, முரட்டு பணம் அவங்க வச்சுருக்காங்கிறாங்க. நம்மள்கிட்ட முரட்டு பணம் பணம் பலம் இந்த இளைஞர்கள் பட்டாளம் இருக்கும்போது எனக்கு பயம் கிடையாது. அதுவும் 6 கட்சி நாங்கள் ஆறுமுகத்தை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு ஏறுமுகம்தான். உங்களுக்கு ஏறுமுகம் தான். இன்னைக்கு தேர்தல் அதிகாரிகள் இன்னைக்கு நல்லதான் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி யார் யார் லாரியிலே திருப்பி ஜெயலலிதா கொடுத்து போனவங்க எல்லாத்தையும் இறக்கி விட்டு முடிச்சாங்களா. அதே போல தான் அதிகாரிகள் யார் யார் இன்னைக்கு ஒரு த்ரூ IPS IAS இதுவீங்க நிரூபித்தாதான் நிச்சயமாக நன்றாக இருக்கும். என்ன சுட்கேஸ் கொடுக்குறாப்பா. என்ன நீ கருத்து திருப்பி ஊர் சொன்னபடி நம்ம மாவட்ட செயலாளர் திருவேங்கடம் சொன்னாரே, இது கருத்து திணிப்பு தான். 500 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு வந்து என்ன பண்ணி என்ன 500 கிலோமீட்டருக்கு வரதுக்கு ஒரு நாள் ஆகும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் கேட்டுக்கிட்ட வந்துன்னு கேட்டால் நல்ல கேள்வி தான். அவர் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான்.